அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இனி இதுபோன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பதற்காக சென்னை தலைமை செயலகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசு சார்பில் மூத்த அமைச்சர்கள் KN நேரு, ரகுபதி, மா சுப்பிரமணியனும், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் ரோட் ஷோ நடத்தும் அரசியல் கட்சிகளிடம் இருந்து வைப்பு தொகை வசூலிக்க பரிந்துரை செய்யப்பட்டது. அதன்படி 5000 முதல் 10,000 பேர் வரை கூடினார் 1 லட்சம் ரூபாயும், 50,000 பேருக்கு மேல் கலந்து கொள்ளும் கூட்டங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் டெபாசிட் தொகையாக நிர்ணயிக்க முடிவு செய்யப்பட்டது. ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு முன்னதாக 2 மணி நேரம் முன்னர் மக்கள் கூடுவதை தவிர்க்கவும், ரோட் ஷோவை 3 மணி நேரத்திற்குள்ளாக முடிக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டது. குறிப்பிட்டதை விட 50% மேல் எண்ணிக்கை கூடினால் வைப்புத் தொகை திரும்பத் தரப்பட மாட்டாது எனவும் முடிவு செய்யப்பட்டது. பொதுக்கூட்டங்கள் பரப்புரை நடத்துவதற்கு வைப்புத் தொகை செலுத்தும் முறையை அகற்ற வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் கூட்ட நெரிசல் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கும் வகையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை, பொதுக்கூட்டங்கள் பரப்புரை நடத்துவதற்கு வைப்புத் தொகை முறையை அகற்ற வேண்டும் என்று கூறினார். சாதாரண மக்களால் இதனை எதிர்கொள்ள முடியாது என தெரிவித்தார். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது வைப்புத் தொகை கட்ட வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்று அவர் கூறினார். இந்த வைப்பு தொகை நிதியை அகற்ற வேண்டும். ஏனென்றால் இது சாதாரண குடிமக்கள் இதை அஃபோர்ட் பண்ண முடியாது, எதிர்கொள்ள முடியாது. ஜனநாயக ரீதியில் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றால் ஒரு சிறிய கட்சிகள், சிறிய இயக்கங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ ஒரு பொதுக்கூட்டத்தையோ நடத்துகிறார்கள் என்றால் இதை எப்படி அவர்கள் எதிர்கொள்ள முடியும் என்ற கேள்வியை நாங்கள் வைத்திருக்கிறோம். இதை பரிசீலிக்க வேண்டும். தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன், ஒரு கூட்டத்தையும் மாநாட்டையும் நடத்த வேண்டும் என்றால் வைப்புத் தொகை கட்ட வேண்டும் என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை இழுத்து மூடக்கூடிய செயல் என்றும், இப்பொழுது நடைபெறுகின்ற ரோட் ஷோ என்பது வலுக்கட்டாயமாக மக்களை அழைத்து வருகின்றனர் என்றும், இதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு கூட்டத்தையோ மாநாட்டையோ நடத்த வேண்டும் என்றால் வைப்புத் தொகை கட்ட வேண்டும். ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்புக்கான பொறுப்பை அரசியல் கட்சி ஏற்க வேண்டும் என்பது நாடாளுமன்ற ஜனநாயக அரசியல் சட்ட முறைகளை மீறுகிற செயலாகும். எனவே முழு பொறுப்பு என்பது அரசை சார்ந்தது. நாடாளுமன்றம் வழங்கியிருக்கிற கருத்து சுதந்திரம், மனசாட்சி சுதந்திரத்தை நீதிமன்ற தீர்ப்பு கடந்து செல்வதாக இருக்கிறது. எந்த வகையிலும் பல கட்சி இயங்கு முறைக்கு, மக்கள் திரள் நிகழ்வுகளுக்கு தடையேதும் இல்லாத ஒரு முடிவை அரசு எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு சார்பில் வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து பேசிய முன்னாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன், நீதிமன்றம் கூறியது ஒரு ஆலோசனைதானே தவிர தீர்ப்பு அல்ல என்றும், எந்த மாநிலத்திலும் இதுபோன்ற கட்டுப்பாடுகள் இல்லை என்றும் கூறினார். ஒரு உயர் நீதிமன்றம் சொல்லிட்டதுனாலேயே அதை அப்படியே ஏற்று தமிழ்நாடு அரசு அமுலாக்கல. ஏற்கனவே பல்வேறு வழக்குகளை நீங்க போயிருக்கீங்க. ஆகவே அப்படி நீங்கள் போக வேண்டுமே தவிர இந்த நீதிமன்றம் சொல்லிட்டுங்கிறதுக்காகவே அரசியல் கட்சிகளுக்கு கைவிலங்கு போடுவது போல இந்த ஏற்பாடுகளை செய்யக்கூடாது. எனவே நாங்கள் என்ன சொன்னோம்னா, நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி காவல்துறை மேற்கொள்ளுகிற இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு நீங்கள் ஒரு வழிமுறையாக இதை பயன்படுத்திடக்கூடாது என்பதையும் இந்த கூட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டிருக்கிறோம்.